Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிவா, நிஜமாவே சாண்டா கிளாஸ் நைட்ல வந்து எல்லாருக்கும் gift கொடுப்பாராப்பா? ஆமா ஆதி, அதுல டவுட்டா? அவரு நிச்சயமா ஏலியனே தான்ப்பா. இந்த பூமியை சேர்ந்தவரா இருக்க வாய்ப்பே இல்ல. உன் கண்ணுக்கு எல்லாரும் ஏலியனா தான் தெரிவாங்களா? வாங்க பசங்களா, எல்லாரும் வந்து டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபனா? எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னோட லைஃப்ல ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஃபுல் பேமெண்ட். சக்கரகிணி பாஸ், நாங்க ஒன்னும் சும்மா நீங்க சொல்றதை கேட்டு வேலை செய்யல. நீங்க போற பிளானை கேட்டு மயங்கி போய் தான் நாங்க வேலை செய்யறோம். நீங்க போட்ட எந்த பிளானும் இது வரைக்கும் மிஸ் ஆனது இல்லையே. நாளைக்கு பிசினஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு சாண்டா கிளாஸ் கண்டிப்பா பசங்களுக்கு gift கொடுக்க வருவாரு. சாண்டா gift கொடுத்துக்கிட்டே போவாரு, நாம பின்னாடியே போயிட்டு அதை திருடிக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம இந்த gift எல்லாம் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு வித்துறலாம். ஏன்னா சாண்டாவோட gift எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால கை நிறைய பயங்கரமா காசு பார்க்கலாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபுல் பேமெண்ட் கிடைக்கிற பிசினஸ் பண்ணலாம். அடடே பாஸ், அடடே, உண்மையான சாண்டா கிட்டேயே திருட்டா இந்த உலகத்திலே நாம தான் ஃபர்ஸ்டா இதை செய்ய போறோம். இது வேர்ல்டு ரெக்கார்டா பேசப்படும். நீங்க சூப்பர் பாஸ். தண்ணியிலேயே வெண்ணெய் எடுப்பீங்க, கல்லுல நாரே உரிப்பீங்க. ஒட்டுமொத்த ஊர்லயும் நம்ம ஆளுங்க அங்கங்க வேலை பாக்குறாங்க. எங்கெல்லாம் சாண்டா கிளாஸ் gift கொடுத்துட்டு போறாரோ அங்கெல்லாம் நம்மளோட ஆளுங்க போய் கிஃப்டை எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அதே கிஃப்டை நம்ம நல்ல விலைக்கு வச்சு விற்கலாம். எப்படி சொல்லுங்க, இதை என்னன்னு சொல்லணும்? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஃபுல் பேமெண்ட். பாத்தீங்களா, எனக்காக ஒட்டுமொத்த ஊரும் தயாராகி இருக்கு. வாங்க ஜாதுவன் சப்பி, வேகமா வேதா சிட்டில இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கிஃப்ட கொடுத்து முடிச்சிட்டு அடுத்த சிட்டிக்கு போயாகணும். அடடா, கொஞ்சம் விட்டா முழிச்சிருவான் போல இருக்கு. சீக்கிரம் போங்க. இது இருக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் gift. வாங்க, நம்ம சீக்கிரமா கிஃப்ட கொடுக்கணும். நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. சிவா, பாப்பா, நம்ம சாண்டா கிளாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே யூடி, சாண்டா எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு. ஆனா பாப்போங்கிற நம்பிக்கையோட இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம். சிவா, அங்க பாரு, சாண்டா போறாரு. அட, யாரு ரூஃப் மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரம் வாங்க.
அங்கிள், திருடின பொருளை ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. இல்லன்னா லட்டு சிங் சார நான் கூப்பிட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. டேய் சின்ன பையன், ஒழுங்கா வழியை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா தந்தூரி மேலே கைய வச்சிருப்ப. இன்னைக்கு நான் உன்னை தந்தூரி பண்ணாம விட மாட்டேன். சின்ன பசங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஏன் திருட வந்தாங்க? மன்னிச்சிருங்க பாஸ், ஒரு சின்ன பையன் எங்களை அடிச்சு எல்லா கிஃப்டையும் பிடிக்கிட்டு போயிட்டான் பாஸ். பரவாயில்ல விடுங்க. அப்புறமா நாம அந்த பையனை என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். நம்ம கிட்ட ஏற்கனவே நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருச்சு. நீங்க தான் இதுல சொதப்புனது. மத்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்காங்க. ரியல் சாண்டாவோட ரியல் கிஃப்ட்ஸ். நாளைக்கு இதெல்லாம் வச்சு நாம ஒரு கடையை ஓபன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம பல லட்சங்களை சம்பாதிக்க போறோம். இந்த கிஃப்ட பார்த்ததும் பசங்க வாங்கணும்னு துடிப்பாங்க. சீக்கிரம் போங்க, கடையை ஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நோ ப்ராப்ளம் சிவா, நோ ப்ராப்ளம். நீ கவலையை விடு. இந்த பொம்மை விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எந்தெந்த வீட்ல காணாம போயிருக்கோ அந்தந்த வீட்ல நானே கொண்டு போய் பத்திரமா கொடுத்துறேன். நோ ப்ராப்ளம். இந்த வருஷம் என்னதான் ஆச்சு? எந்த ஒரு குழந்தைக்கும் சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து இந்த வருஷம் ஒரு கிஃப்ட் கூட கிடைக்கவே இல்ல. இது கவலைக்குரியது. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சாண்டாவோட கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்கவே இல்ல. லட்டு சிங் சார், இது ஒரு தப்பான தகவல். நேத்து நாங்க எல்லாருமே சாண்டா கிளாஸ் வந்ததை பார்த்தோம். அவர் வந்தது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கிஃப்டும் கொடுத்தாரு. இந்த டாய்ஸ் எல்லாம் அதுக்கான ஒரே ஆதாரம். அப்போ சாண்டா எந்த வீட்ல எல்லாம் போய் கிஃப்ட் கொடுத்திருக்காரோ அந்த வீட்ல எல்லாம் அவங்க திருடி இருக்காங்க. இதோ இருக்கு அந்த டாய்ஸ்லாம். ஆனா நம்ம பார்த்தது வெறும் 3 திருடங்களை மட்டும்தான். அப்படின்னா கேங் இன்னும் பெருசா இருக்குன்னு அர்த்தம். இப்ப கேள்வி என்னன்னா, சாண்டா கிளாஸ் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எங்க போச்சு? அத நாம முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த வருஷம் சாண்டா கிளாஸ் வேதாஸ் நகரத்து குழந்தைகளுக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கல. குழந்தைங்க எல்லாரும் ஜாது அப்புறம் சப்பி, இது எப்படி நடந்தது? கிஃப்ட் நாம தானே கொடுத்தோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். அட, என்னங்க நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இந்த வருஷம் குழந்தைங்களுக்கு சாண்டா கிளாஸ் கிஃப்டே கொடுக்கலன்னு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அட நான் அந்த வேலையை பண்ண போறேன். இருக்கிற கிஃப்ட் காலியானதும் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே. கமான் பசங்களா, ஹோ ஹோ ஹோ. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே. எனக்கு gift வேணும். எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அவர் உண்மையிலேயே நல்ல வேலை தான் பண்றாரு. நான் அவர் மூலமாவே சில கிஃப்ட்ஸ கொடுக்க போறேன். சீக்கிரம் கொஞ்சம் கீழே போங்க. இந்தாங்க, எல்லாருக்கும் இருக்கு. இந்தாமா, இந்தா எல்லாருக்கும் இருக்கு. இந்தாங்க பிடிங்க. இந்தாப்பா, என்ன நடக்குது? இந்த கிஃப்ட் எல்லாம் முடியவே மாட்டேங்குது. இந்தாங்க, இந்தா கண்ணா பிடி. எல்லாருக்கும் இருக்கு.
இது என்னடா மேஜிக் கிஃப்ட் முடியவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்னமோ நடக்குது. எவனோ இதை வேலை பார்க்கறான். நாங்க குடிங்க, எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்குங்க. குடிங்க குடிங்கப்பா, குடிங்க குடிங்க எல்லாருக்கும் கிஃப்ட் குடிங்க. எல்லாரும் நீங்க ஏற்றுக்கோங்க. சிரிக்காதீங்க, அவர் உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணிருக்காரு. நம்ம தெரியாம அவரை பயன்படுத்திட்டோம் நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம டாய்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, சாண்டா கிளாஸ் கொடுத்தா அதே கிஃப்ட வாங்கிட்டு போங்க. இங்க மட்டும் தான் கிடைக்கும். விலையும் கம்மி தான். அதோ இருக்கு நம்மளோட கிஃப்ட்ஸ். வாங்க வாங்க, சாண்டா கிளாஸ் கொடுத்த அதே கிஃப்ட் எங்க கடையில இருக்கு. வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு அந்த பொம்மை வேணும். எல்லாருக்கும் பொம்மை இருக்கு. ஒரு ஒருத்தரா வாங்க. இந்த பொம்மை வெறும் 5000 ரூபாய் தான். 5000மா? அப்பா அப்பா, எனக்கு சாண்டாவோட கிஃப்ட் வேணும். இப்ப நான் என்னப்பா பண்ணுவேன்? சரி சரி, அந்த பொம்மையை ஒண்ணு கொடுங்க. இந்தாங்க, சாண்டா கிளாஸோட ஃபேக்டரியில இருந்து ஸ்பெஷலா வர வச்சது. இத வர வச்சீங்களா இல்ல திருடி இங்க கொண்டு வந்தீங்களா? பாஸ், இதே பையன் தான் என்ன போட்டு புரட்டி எடுத்தது பாஸ். அங்கிள், நீங்க விக்கிறதே திருட்டு பொருள், அதுவும் இவ்ளோ ஜாஸ்தி விலைக்கா? இதுக்கு என்ன பேர் தெரியுமா? 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் பேமெண்ட் கண்ணா. இல்ல, இப்படி பண்ணா நீங்க நேரா ஜெயிலுக்கே போக வேண்டியதா. இதெல்லாம் சாண்டா கிளாஸ் கொடுத்த அதே கிஃப்ட் அண்ட் டாய்ஸ். இல்ல இது திருடினது இல்ல, இது எங்களோடது. அவன் போய் சொல்றான், அதெல்லாம் எங்களோடது. நீங்க திருடினதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொந்தமான கிஃப்ட்ஸ். நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. எல்லாத்தையும் ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்க. உண்மையிலேயே இந்த பையன் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். இவனுக்கு நான் இப்ப யாருன்னு காட்டுறேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. வாங்க. இந்த பையனோட கதையை முடிச்சிடுங்க.
ஏய், I will finish you. ஹே சிவா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை டச் பண்ண முடியாது. கைய தூக்கு. இந்த லட்டு சிங் சொல்றேன், கைய தூக்கு. லட்டு சிங் சார், அவன் எப்பவோ மயங்கி விழுந்துட்டான். ஏ, என் கண்ணுல இருக்கிற கோபத்தை பார்த்துட்டான் போல இருக்கு, அதான் மயங்கிட்டான். சரியா? ஹே, ஹே, ஹா, ஹா. Merry Christmas! Ho, 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 ho. Merry Christmas! ஜாலி 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 Merry Christmas. சிவா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ, ரொம்ப தைரியசாலியும் கூட. நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். இந்தா, உனக்காக ஒரு சின்ன gift. டாடா பை பை சாண்டா. இங்க சாண்டா வந்தாரா என்ன? எஸ். பை சாண்டா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.